நான்வெஜ் விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நான்வெஜ்னா பிடிக்கும். அதுலயுமே வந்து ஆட்டு கறி எவ்வளோதான் விலை ஜாஸ்தியா இருந்தா கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஆட்டுக்கறி மட்டும் கிடையாது. ஆட்டுடைய தலை, ஈரலு, குடலு, காலு இது எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அந்த வகையில ரத்தம் கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரத்த பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேன்ல வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டு, அவங்களே வந்து இது போல வேக வச்சு குடுத்துடுறாங்க. இத வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா நல்லா வெந்துரும். வேக வச்சதுக்கு அப்புறமா இத வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். இது ஆறுனதுமே கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்த ஆயில்லயே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும், சால்ட்டும் சேர்த்துட்டா வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா வதங்கிடும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதிகமா சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு பத்தலன்னா மறுபடியும் கூட நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான்வெஜ் செய்யும் பொழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அது போல் செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ரத்தம் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருந்த ரத்தத்தை இதில் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப சத்தானது இந்த ரத்த பொரியல். விலையும் கம்மி. ஒரு ரத்தம் வந்து ₹50 தான். நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இது போல் ரத்த பொரியல்லாம் செய்கிறதுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கறத விட பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இது எல்லாமே வந்து சேர்த்து செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தி கூட. சளி, ஜுரம், கோல்டு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரை இதோடு சேர்த்தெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ரத்த பொரியல். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரத்த பொரியல். ஒரே ஒரு ரத்தம் வாங்கினா கூட தாராளமாக சாப்பிட்லாம். எப்போல்லாம் நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம இது வந்து சாப்பிட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டோம். இதுலேயும் வந்து மிளகுத்தூள் சேர்த்ததுனால ரொம்ப காரசாரமாக நல்லா இருந்துச்சு. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு